ஹாய், இன்றைக்கி நம்ம ஜிடி ஃபுட்ஸில் ஒரு ஆர்டர் தான் நான் கொரியர் அனுப்பி விட்டுருந்தேன். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முந்திரி பயிர் வந்து 1 கிலோ கேட்டிருந்தாங்க. அரை கிலோவில் 2 பேக்கெட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு கொரியர் போட போகிறேன். நான் எப்படி கொரியர் போடுறேங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் கவருக்குள்ளே வச்சுட்டு சில நேரங்களில் ஒரு பொருளுக்கும் நான் எப்படி எனக்கு மைண்ட் இருக்கும், அதாவது சேஃபாக போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் யோசிப்பேன். நான் ஃபஸ்ட்டு கவருக்குள்ளே வச்சுட்டு டப்பாக்குள்ளே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் நான் எடுத்துக்கிட்ட அன்றைக்கி அட்டைப்பெட்டியில் வந்து பத்தலை, ஸ்ட்ரைட்டாக வைக்க பத்தலை. அதுக்கப்புறம் முந்திரி பயிர் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறத நான் எப்போ எந்த கொரியர் போட்டாலும் சரி, அது எந்த பொருளாக இருந்தாலும், அதனால் முந்திரி பயிரும் இன்னும் முழுசாக போகணுங்கிறதுக்காக கொஞ்சம் பேப்பர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து முந்திரி பயிர் வச்சு பேக்கிங் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதே மாதிரியே நான் வந்து கவரோடு வைக்கும்போது எனக்கு சரியாக கொள்ளலை. அப்புறம் கவரை எடுத்துகிட்டு நான் அப்படியே வச்சேன். கீழே வந்து நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டேன். அதே போல் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தேன். இதுவுமே வந்து சேஃபாக இருக்கும், ஏன்னா அட்டைப்பெட்டியுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறமா சைட்லேயும் கொஞ்சம் மேலே அந்த பேப்பர் வந்து போகிற மாதிரி பேப்பர் கொடுத்துக்கிட்டேன். இதுவுமே இன்னுமே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். பெரும்பாலும் ஆர்டர் வரும், நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட எனக்கு டைம் இருக்காது. ஏன்னா காலையில் ஆர்டர் வந்துச்சுன்னா ஈவினிங்குள்ளே அனுப்பி விட்டுறணும், அந்த 2 நாளுக்குள்ளே அவங்களுக்கு போய் கொரியர் சேர்ந்துடணுங்கிறதுல மட்டும்தான் என் கவனம் இருக்குமே தவிர வீடியோ எடுக்க டைம் இருக்காது. இந்த டைம் கொஞ்சம் வந்து எனக்கு கரண்ட் இல்லாதனால மற்ற வேலைங்கள்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இதை ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேரி பேக் மேலே நான் இன்னொரு கவர் போடலாம் அப்படிங்கிறத இன்னொரு கவருமே எடுத்து வச்சுட்டு கொரியர் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் கொரியர் போடுறவர் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கவர் அப்படியே பெரட்டி திரும்பி அவங்க இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு ரெடி பண்ணாங்க. அப்புறம் கொரியரும் அனுப்பி விட்டுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.